வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அடுத்த 3 மாத கால அளவிற்கு தனித்த குருவாக செயல்பட போறாரு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தனித்த குருவாக இருக்கும்போது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு, அதுவும் சுப பலன்கள்ல எந்த மாதிரியான சுப பலன்களை கொடுக்க போறாருன்றத நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவில். ஏன் தனித்த குரு சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா, குரு பகவான் கடந்த வருடம் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆனாலும் அந்த வக்ர கிரகங்களோட சேர்ந்து செயற்கை பெற்றார். அடுத்து தன்னுடைய நிலையை வக்ர நிலையாக மாற்றிக்கொண்டார். இந்த 3 மாதங்கள் தான் தனித்த குருவாக செயல்படுறார். இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 30 வரை இந்த குரு பகவான் தனித்த குருவாக செயல்படுறார். இந்த தனித்த குருன்றது மிக சிறந்த விஷயம். எந்த ஒரு ஜாதகத்திலையும் குரு பகவான் தன்னிச்சையாக செயல்படும் போதுதான் அவருடைய பார்வையும் சரி, அவருடைய பார்வை 5, 7, 9 இந்த இடத்துலலாம் படும்போது மிக சிறந்த அந்த ஜாதகர் மிக சிறந்த ஒரு சாதனையாளராகவும், அடுத்து அவருடைய ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார் அந்த தனித்த குருவாக இருக்கும்போது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அவருடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல அந்த குரு பகவான் மறைவு ஸ்தானத்துல போயிட்டாரே, அப்படி இருந்தும் எங்களுக்கு என்ன பண்ண போறார் குரு பகவான் அப்படின்னு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல நீங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பதிவுகளையும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த மாதிரியான நீங்க பிரச்சனைகளை வாழ்க்கையில சந்திச்சிட்டு இருக்கிறீங்க, அதற்கு உண்டான விளக்கங்கள், எதனால இப்படி பிரச்சனையை சந்திக்கிறீங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கு உண்டான எந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டா உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம் அப்படின்றது தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால ஒவ்வொரு பதிவையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் மறைவு ஸ்தானம்ன்றது ஒரு முக்கியமான ஸ்தானம். ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலையும் 6, 8, 12 இந்த 3 மறைவு ஸ்தானங்களும் மிக பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலையும் கொடுக்கும். ஒரு ஜாதகத்தை இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்க ஜாதகத்தையே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா லக்னத்துல இருந்து 6ஆம் இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, 8ஆம் இடத்துல என்ன இருக்கு பாருங்க, 12ஆம் இடத்துல என்ன இருக்கு பாருங்க. இந்த இடத்துல கிரகங்கள் இருந்தா உங்களுக்கு ஒரு தாக்கத்தை கண்டிப்பா கொடுக்கும். இல்லை எனக்கு எந்த கிரகமுமே இல்லை இந்த இடத்துல அப்படின்னா வாழ்க்கையில நீங்க தான் முதல்ல கொடுத்து வச்ச அதிர்ஷ்டசாலி. அந்த மறைவு ஸ்தானத்துல எந்த கிரகங்களும் இல்லைன்னா அந்த ஜாதகர் மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ போகிறாருன்னு அர்த்தம். அப்போ மறைவு ஸ்தானத்துல கிரகங்கள் இருந்தா எங்க வாழ்க்கையே போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல கிரகங்கள் இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு தோல்வியிலையும் மிக சிறப்பாக ஒரு வெற்றியை சந்திக்க போகின்ற ஒரு நபர்களாக தான் இருக்க போறீங்க. ஒரு மறைவு இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் வக்ர நிலையை ஏன் அடையுது, இந்த குரு பகவானே வக்ர நிலையை ஏன் அடைஞ்சார், தன்னுடைய நிலையை கொஞ்சம் மாற்றி கொண்டார். தன்னுடைய சுப பலனிலிருந்து ஒரு அசுப பலன், பாவ பலனை கொடுக்கும் போது அப்பந்தான் அந்த ஜாதகருக்கு தன்னுடைய வாழ்க்கை முறை பற்றி தெரிய வரும். எதற்காக இந்த ஜோதிடம், எதற்காக இந்த ஜாதகம், எதற்கு இத்தனை கிரகங்கள், இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்றது தான் இந்த ஆன்மீக பரிகாரம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த 6ஆம் இடம் என்ன இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ருண ரோக சத்ருஸ்தானம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த குரு பகவான் யாரு அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா குடும்பஸ்தானத்திற்குரியவர், வாக்கு ஸ்தானத்திற்கு உரியவர், தனஸ்தானத்திற்குரியவர். அந்த குருன்னு சொன்னாலே எல்லாரும் பணம், மதிப்பு, அடுத்து புகழ், அந்த மாதிரி தான் வருமானம், இதை தான் நம்ம சொல்லுவோம். அதுக்குண்டான அதிபதியே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு தான். அப்படிப்பட்ட அந்த குருவாகப்பட்டவர் 2ஆம் இடத்திற்குரியவர் 6ல் இருக்கார். அடுத்து குழந்தை பாக்கியம்,
பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு உரியவரும் இந்த குரு பகவான். அவர் அந்த 2 இடத்திற்கு உண்டானவரும் அந்த 6ஆம் இடத்துல இருக்க போறார். இந்த 6ஆம் இடத்துல தனித்த குருவாக செயல்பட போறார் இந்த 3 மாத காலம். விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே ரொம்ப ஒரு அந்யோன்யமா பழக மாட்டாங்க. என்ன ஏது ஹாய் பாய் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப வளவளா கொலகொலான்னு இருக்க மாட்டாங்க. ரொம்ப அந்யோன்யமாகவும் இருக்க மாட்டாங்க. தன்னுடைய நிலைமையை மற்றவர்களுக்கு தெரிவிக்காதவர்கள். நான் இப்படி ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் இவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய நிலைமையையே வெளியில ஒரு வெளிக்காட்டாமல் இருப்பவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அதே சமயத்துல தன்னுடைய குடும்ப பாரத்தை யாரா இருந்தாலும் சரி, இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா 2 பேருமே விருச்சிக ராசி அன்பர்கள்னா 2 பேருமே அந்த குடும்பத்திற்காக அவ்வளோ உழைக்கிறாங்க. போட்டி போட்டுட்டு நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நீயும் இவ்வளோ நான் இவ்வளோ வீடு கட்டுறேன், நீங்களும் வீடு கட்டுற, இப்படி தன்னுடைய உழைப்பை பார்த்தீங்கன்னா அதிகமாக குடும்பத்திற்காக செலவழிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். தன்னுடைய குடும்ப பாரத்தை யாராவது சொல்லி தான் இவங்களுக்கு தெரியணும் கிடையாது. தனக்குத்தானே தெரியும் நம்மளுடைய குடும்பம், நம்ம தான் இதை கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கடந்த காலத்துல அந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கும் போது தொழில் வேற குடும்பம் வேறன்னு பார்க்கக்கூடியவர்கள் கடந்த காலத்துல இது 2மே ஒன்னா கலந்து தொழிலை கவனிக்கிறதா குடும்பத்தை கவனிக்கிறதா, ஏன்னா தொழில்னால குடும்பத்துக்கு பிரச்சனை, குடும்பத்தினால தொழிலுக்கு பிரச்சனை, இப்படி மாறி மாறி இருந்ததுனால இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல அந்த தொழில்னால நிறைய நெருக்கடி, எல்லாத்துலேயும் தடைகள். அந்த தடைன்னு சொன்னா கொஞ்சம் நெஞ்ச தடை இல்லை. ஒரு வேலை செய்ய போகிறோம், அந்த தொழிலில் இன்றைக்கி தான் மெஷின் ரன் பண்ண போகிறோன்னா அன்னைக்கு தான் கரண்ட் இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்டை போய் டெலிவரி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு தான் நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ப்ராடக்ட் இன்றைக்கி தான் சப்ளையர் கொண்டு வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்ற போது அவன் இன்னைக்கு வரமாட்டான், இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன், இப்படி ஒவ்வொரு அந்த தொழிலை செய்யறதுக்குள்ள ஏண்டா இந்த தொழிலை செய்கிறோம், இவ்வளோ கஷ்டப்படு, நானே கடனை உடனே வாங்கி நண்பர்கள்கிட்ட வாங்கி இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கிறேன், இப்போ தான் இவ்வளோ பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு நினச்சி நொந்த நாட்கள் தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய. இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு லோனே கிடச்சிருக்காது. எவ்வளோ பேங்க் அலைஞ்சிருப்பீங்க, எவ்வளோ தனிப்பட்ட ஒரு ப்ரைவேட் ஃபினான்சியர்கிட்டலாம் நீங்கள் போயிருந்துருப்பீங்க. யார் என்ன கேட்டாலும் சரி உங்களுக்கு லோனுன்ற ஒரு வார்த்தையே கிடைக்காது. இத்தனைக்கும் நீங்கள் எல்லா ஒரு டாக்குமெண்ட் கரெக்டாக வச்சுருப்பீங்க. யார்கிட்ட போனாலும் உங்களுக்கு தொழிலுக்காக கடன் கிடைக்காது. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு யார் தொழில் எப்போ போகும் அப்படின்ற தெரியாத நிலைமையில இருக்கிறதுனால யாருமே உங்களுக்காக அந்த தொழிலுக்காக கடன் கொடுக்காதவர்களாக தான் இருப்பாங்க. நீ வீட்டுக்காக கடன் கேட்குறியா, நான் கொடுக்குறேன், உன்னுடைய தொழிலுக்குன்னா நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு வாயை திறந்து சொல்லிட்டு போறவர்களே அதிகமாக இருப்பார்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கிட்ட. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு நண்பர்கள் மூலமாக நீங்க ஒரு முதலீடு போட்டிருப்பீங்க. அந்த நண்பர்கள் மூலமாக இந்த முதலீடு பார்த்தீங்கன்னா உங்களால் ரிட்டர்ன் பண்ண முடிஞ்சிருக்காது. நிறைய அந்த ரிட்டர்ன் பண்ணுறதுல நிறைய பிரச்சனை. திடீர்னு நண்பர் அதிகமாக கேட்பாரு, எனக்கு இப்போதைக்கு முடியல, என்னால் இவ்வளோதான் பண்ண முடியும், நீ என்னுடைய காசை திரும்ப உடனே கொடுத்துரு. ஏன் அங்கே முதலீடு போட்டது அப்படியே நிற்கிது, அதுலேருந்து வெளியில் வந்தால் தானே நம்ம கொடுக்க முடியும், நம்ம வச்சுக்கிட்டேவா வஞ்சனை பண்ணுறோம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு. அந்த மாதிரிலாம் ஒரு இக்கட்டான ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இது எல்லாமே உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த தனித்த குருவாகப்பட்டவர் ஒரு மிக குறுகிய காலகட்டத்தில் அந்த மறைவு குரு திடீர்னு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக தான் இருக்க. நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் லோன் ரெடி பண்ணி பாருங்க, வீட்டிற்காகவும் சரி தொழிலுக்காகவும் சரி இல்லை உங்களுடைய சொந்த செலவுக்காகவும் சரி ஒரு லோன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருமே நினைக்கிறது, மேடம் நான் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அது யாராலையுமே முடியவே முடியாது. உங்களுக்கு கடன் இருந்ததுன்னா வியாதிகள் உங்களை
அதிகமாக தொந்தரவு செய்யக்கூடிய காலமாக இருக்கும். இல்லை வியாதி இருந்ததுன்னா, வியாதி இல்லைன்னா கடன்கள் அதிகமாக இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சாக்ரிஃபைஸ் செஞ்சாதான் நம்மளுடைய லைஃப்பை வந்து ஒரு பேலன்ஸோட லைஃப்பை ரன் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கடனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அப்போ கடன் கொடுக்குறாரு, அப்போ நான் நிறைய கடன் வாங்கிக்கிறேன், என்னுடைய வருமானத்திற்கு அதிகமாக கடன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் உங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்தாற் போல நீங்கள் அந்த கடனை வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த குரு பகவான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வேலை செய்கிறவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு படிப்பிற்கு ஏற்றார் போல ஒரு வேலை கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்காக ரெடியாக இருக்கிறீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு பாகத்துக்கு சென்று கொண்டே இருக்கிறார். இப்போ ஒரு 3ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா அடுத்த மாதம் ஒரு 4ஆம் இடம், இப்படி அடுத்தடுத்த பாகத்துக்கு ஒரு நல்ல இடத்துக்கு சென்றுட்டு இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகமும் அரசாங்கம் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில வழக்குகள் இருந்ததுன்னா இது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் ஏற்பாடு பண்ணவே வேண்டாம் கண்டிப்பாக. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கடந்த ஒரு நாட்களாக இருந்த பிரச்சனையை திருமணம் சம்பந்தமாக எடுக்கும்போது மிக பெரிய அளவில் கொடுத்துட்டு போயிடுவார். நீங்கள் இந்த திருமணம் இப்போ பண்ண போகிற நல்ல நேரமாக இருக்குது, தை வந்தாச்சு, மாசி வந்தாச்சு, இப்படி நல்ல மாதமாக இருந்தாலும் கூட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொஞ்சம் தள்ளி வைப்பது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிக ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்கள் திருமண ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணீங்கன்னா இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 90 நாட்கள் மிக அதிகமான ஒரு பலன்களை கொடுத்தாலும் ஒரு சில இடங்கள்ல மிக கவனமோடமும் ஒரு மிகுந்த எச்சரிக்கையோடனும் செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இல்லை எங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், எங்களுடைய தசாபுத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசா புத்தியும் தான் வேலை செய்யணும். கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் பெயர்ச்சி ஆனாலும் கூட தசா புத்தி எப்படி இருக்கோ அதுபடி தான் அந்த முழுமையான பலன்கள் கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் அதாவது குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சித்தர் வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த ஒரு 3 மாத கால அளவிற்கு சித்தர் வழிபாடு, அடுத்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் பைரவருக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. எங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், எங்களுடைய நடப்பு திசை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.